வியூவர்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்க பெண்ணே ப்ரோமோ வீடியோவோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோமோவில் நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா, அதாவது வழக்கம் போல தான் ஆனந்தி வந்து இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கருணாகரன் வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி நம்ம காட்டினாங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோவிலையும் நம்ம காட்டியிருக்காங்க. இதில் நம்ம சண்டை போட்டு ஆனந்தி அந்த ஃபோனை எப்படியோ வாங்கி யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட பேசியிருப்பாங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து என்ன காட்டியிருக்காங்கன்னா, அன்பு வந்து ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கும்போது மகேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் போயிட்டு வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு மகேஷ் சாரோட பதில் எப்படி இருக்கும்னா, அந்த பெஸ்ட்டு ஒரு மாதிரி அழுத்தி சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்தே நம்ம அன்புக்கு வந்து ஒரு உணர்ச்சி வந்திருக்கும். என்னன்னா, எப்போதுமே நம்மகிட்ட ஒரு வெளிப்படையாக பேசுகிற ஒரு ஆள் இன்னைக்கு ஏதோ ஒரு இக்கு வச்சு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்புக்கு தோணியிருக்கோம். அதனால் பல சந்தேகங்கள் அவருக்கு ஒருவேளை அந்த விஷயம் நம்ம தான் அழகுங்கிறது நம்ம மகேஷ் சாருக்கும் தெரிஞ்சிருக்குமோங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தில் கண்டிப்பாக அன்பு இருக்கலாம். இன்னொரு பக்கம் மகேஷ் சார் சொன்ன மாதிரி கருணாகரன் என்ன பண்ணுவோம்னா, அந்த எல்லா ஞாபகமாக வச்சுருந்த எல்லா பேப்பருமே தீ வச்சு எரிப்பான். அப்போ நம்ம ஆனந்தி அணைச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அழகன் கொடுத்த செயின் தென்பட்டிருக்கும் அவள் ஆனந்தியோட கைக்கு. அப்போ அழகன் வந்து ஒரு பாதியோட செயினை தான் ஆனந்திக்கு கொடுத்துருப்பாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல எப்படிடா ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு ஆனந்திக்கு ஒரு சந்தேகத்துல அதை அப்படியே திருப்பி பார்க்குற மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையில அவ திருப்பி பார்த்தாலாங்கிறத நம்ம ஃபுல் எபிசோட பார்த்தாதான் தெரியும். ஒருவேளை பார்த்துருந்தாள்னா அன்பு தான் அழகுங்கிறத கண்டிப்பா ஆனந்தி கண்டுபிடிச்சு அன்பை தேடி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அன்புமே மகேஷ் சார் ஒரு சந்தேக கோளாறுல பார்க்கும்போது பல சிந்தனைகள்ல போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்குமே இது தோணலாம். ஒருவேளை என்ன நடந்திருக்குமோங்கிறத அவனுக்கும் பல ஆங்கிள் தோணி இருக்கலாங்கிறது நம்மளால கணிக்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ண போறாருங்கிறது தான் நமக்கு ட்விஸ்ட்டு. உண்மையிலே அந்த பஸ் வரைக்கும் ஆட்டோக்காரர் அன்பை கூட்டிட்டு போவாராம், இல்லை பாதியிலே மறுபடியும் ஆனந்தி சொன்ன மாதிரி ஏதாவது வில்லங்கம் பண்ணி அவரை தடுப்பாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக நான் தடுக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நான் இதில் சொல்லுவேன். ஏன்னா ஆனந்தியும் அன்பு தான் அழகுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே போல் டிரைவரும் அவர் சொன்ன மாதிரி பிளானை நடத்துவாருங்கிறத நம்ம எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக விறுவிறுப்பான எபிசோடாக தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த எபிசோடுமே விடாமல் தொடர்ந்து பாருங்கள். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சீரியலாக தான் நமக்கு காட்டப்பட்டிருக்கு சிங்கப்பெண்ணு. இன்னொரு விஷயம், நான் பர்சனலாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா போன வீடியோ நமக்கு அதிக வியூஸ் போயிருக்குங்கிறத ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு சொல்லலாம்னு விரும்புகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். தேங்க்யூ.